அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேஜே மம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு சூப்பரான இறைச்சி கிரேவி பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து மலேசியாவில் உள்ள பேர் வந்து ரெண்டாங். சரியா, இந்த ரெண்டாங் வந்து நம்ம செய்கிறது வந்து மசாலாத்தூளே இல்லாமல் செய்கிறது. இது மலேசியாவில் வந்து மலாய்க்காரவங்க டிஷ். இது ஓகே, மலாய் டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷு வந்து கல்யாணம், பெருநாள் எல்லாத்துக்குமே, நல்ல காரியம் எல்லாத்துக்குமே இந்த டிஷ்ஷு வந்து இருக்கும். சரியா, இது கோழிலையும் செய்யலாம், மாட்டுலேயும் செய்யலாம், ஆட்டுலேயும் செய்யலாம். நான் வந்து ஆட்டில் செஞ்சுருக்கிறேன். வெஜ்ஜுக்காரங்க வந்து பன்னீரில் செய்யுங்க. இந்த சோயா இருக்கும்ல, அதில் கூட நீங்கள் செய்யலாம். அது உங்களோட விருப்பம். ஆனால் இதே பொருளை நீங்கள் யூஸ் பண்ணி செய்யுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு மலேசியா சாப்பாடு வேணும்னா என்னோடய சேனலை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மலேசியா சாப்பாடு எல்லாமே இருக்கும். இப்போ வாங்க நம்ம என்னென்ன பொருள்னு இப்போ பார்ப்போம். இந்த ரெசிபி என்னமோ மலாய் ரெசிபி தான், ஆனால் இங்கே வாழ்கிறவங்க அனைவருமே இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப அடிமை. நம்மளுக்கு எப்படி பிரியாணி இந்தியாவில், அதே மாதிரி இந்த ரெண்டாங்க வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப அடிமை எல்லாருமே. சின்ன வெங்காயம் 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ போடலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு மஞ்சள், ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சோண்டு சித்திரத்தை, ஒரு துண்டு சித்திரத்தை, வாசனை புல், இவ்வளோ தான் ஜாமான், மசாலா ஜாமான். சரியா, 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூனு சில்லி பேஸ்ட் எடுத்துக்கிறேங்க. உரப்பு கூடக்கூடாது, உரப்பு வந்து கரெக்டான இதாக இருக்கணும், ரொம்ப கூடிடக்கூடாது, அந்த டிஷ்ஷு வந்து போயிடும். அப்புறம் நார்த்தன் இலை, மஞ்சள் இலை, இது கடைசியில் போடுறது. பால் வந்து திக்கு தேங்காய் பாலாக இருந்தால் 250 எடுத்துக்கிறோங்க. நீங்கள் சாதாரண தேங்காய் பாலாக இருந்தால் 500 மில்லி எடுத்துக்கிறோங்கம்மா. அப்புறம் இறைச்சி வந்து சதையை ஃபுல்லாக இப்படி நல்லா பொடிசாக வெட்டிக்கிறோங்க. இன்னும் கொஞ்சம் பொடிசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இங்கே மாட்டு இறைச்சியெல்லாம் பொடிசாக வெட்டி தான் செய்வாங்க. எலும்பும் கலந்து நான் வச்சுருக்கிறேன் கொஞ்சம். அப்புறம் தேங்காய் பூ தான் இது வந்து ருசியை ரொம்ப கூட்டுறது. இது கடைசியில் நம்ம செய்வோம். இந்த தேங்காய் பூ வந்து நீங்கள் அடி தேங்காய் பூ எடுத்துக்கிறேங்க. நான் வந்து வெள்ளை கலராக எடுத்துருக்கிறேன். என்னோட வீட்டில் வெள்ளை தான் இருந்துச்சு. அப்போ தண்ணி வந்து எதுக்குண்டா, நம்மளுக்கு தேங்காய் பால் திக்கு தேங்காய் பால்னால நம்ம தண்ணி ஊற்றுறோம். சரி, மொத்தத்தில் 500 மில்லி. அப்புறம் எல்லாத்தையும் அரைச்சிருங்கம்மா. அரைச்சிட்டு சில்லி பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் போடுங்க. உரப்பு ரொம்ப இருக்கக்கூடாது இந்த ரெசிபிக்கு. அப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ எல்லாம் எடுத்துக்கிறோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து அதை தாளிச்சிட்டு நம்ம போட வேண்டியதுதான். 1 கிலோ இறைச்சிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 5லேருந்து 6 மிளகா நீங்கள் வச்சு அந்த பேஸ்ட்லேயே நீங்கள் அரைக்கிறனாலும் அரைச்சிக்கிறலாம். நான் வந்து தனியாக அரைச்சி எப்போவுமே வச்சுருப்பேன். திடீர்னு உரப்புறப்பு கூடிரும். அதனால் நம்ம வீட்டில் வந்து இது வந்து ரொம்ப உரைக்கக்கூடாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. வறுவல் மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து காரசாரமாக இது இருக்கக்கூடாது, லைட்டாக தான் உரைக்கணும். இல்லைன்னா இந்த ரெசிபியோட இதுவே டேஸ்ட்டே போயிடும். சரியா, அப்புறம் எண்ணெயில் வந்து பேஸ்ட்டை போட்டு இதுக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு 2 ஸ்பூன் சில்லி பேஸ்ட்டு போடுங்க. மிளகாத்தூள் போடுறதா இருந்தால் உங்களோட மிளகா வந்து எவ்வளோ காட்டமாக இருக்குன்னு பார்த்து போட்டுக்கிறோங்க. சரியா, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி, சித்திரத்தை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டுருங்க. இவ்வளோ தான்மா மசாலா. இதோட நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு தேங்காய் பாலை ஊற்றி இறைச்சியை போட்டு பிரட்டி வச்சிடணும். வச்சுட்டு நம்ம வந்து, ஏன்னா நம்மளுக்கு இறைச்சி வந்து அந்தளவு சுருக்காக வேகாது, அதனால் ப்ரெஷர் குக்கரில் மாற்றிக்கிறோம். நம்ம ஆயக்காரவங்க என்ன செய்வாங்க, கடாயில் வச்சுமா, கிலோ கணக்கில் செய்வாங்கம்மா. கடாயில் வச்சு நல்லா தண்ணியை திண்டு ஊற்றி 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அது சிறுத்தீலையே வெந்து அது மேலே வந்து அப்படியே எண்ணெய் வரும். அதோட தான் அடுப்பு அடைப்பாங்க. கிருசியை போட்டு அதோட அடைப்பாங்கம்மா. கிருசின்னா தேங்காய் பூ, அதை போட்டு அடைப்பாங்கம்மா. இது ரொம்ப நல்லாயிருக்கும்மா சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டில் பெருநாளாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக இதை செய்வோம் இங்கே. அதான் உங்கள்கிட்ட நான் இதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஜாமாயில் இந்த ஜாமாயில்னு சொல்லாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு தேங்காய் பாலை ஊற்றுங்க. சரியா, தேங்காய் பால் வந்து வீட்டு தேங்காய் பாலாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் 500 மில்லியை போட்டுருங்க. 500 மில்லி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்காதவங்க 1 லிட்டர் தண்ணியை ஊற்றுங்கம்மா. ஊற்றி நல்லா சிறுதியில் போடுங்க. அதுவே கறி அடுப்புலாம் இருந்தால் ரொம்ப ஈஸி, நல்லா வேகும், நின்று வேகும். அந்த மாதிரி வெந்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாப்பாடு. இது சுண்ட வைக்கத்தாமல் இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி விட நாளைக்கு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். சரியா, அதோட அவ்வளோதான். கொஞ்சம் கொதி வந்த பிறகு நான் என்ன செய்கிறேன், ப்ரெஷர் குக்கரில் மாற்றி உப்பு போடுறேன். உப்பு போட்டு 3 விசிலுக்கு நான் வைக்கிறேம்மா. வச்சு மறுபடியும் என்ன செய்வோம், மறுபடியும் அதே கடாயிலே ஊற்றி மறுபடியும் சுண்ட வைக்கணும். சரியா, சுண்ட வச்சு மறுபடியும் நம்ம எண்ணெய் மேலே மிதந்த பிறகு அடைக்கணும். ப்ரெஷர் குக்கரில் போட்டாச்சு. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, மலேசியா சாப்பாடு வேணும்னா, தமிழில் வேணும்னா என்னோடய சேனலை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். என் சேனலில் வந்து நிறைய மலேசியா சாப்பாடு போட்டிருக்கேன், இந்தோனேசியா சாப்பாடு போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே யூஸாக இருக்கும். எல்லாமே ஈஸியான பொருள் தான். நான் எதுவுமே கஷ்டமான பொருளை நான் உங்களுக்கு காட்டலை.
இது வந்து தேங்காய் பூ வந்து எனக்கு வந்து பலகாரத்துக்கு உள்ளதுமா, அதனால் இது வெள்ளையாக இருக்குது. அந்த அடி தேங்காய் பூ என்கிட்ட இல்லை, முடிஞ்சிருச்சு. வெளியே மழை பெய்யுது, அதனால் போய் திருவ முடியலை. சரியா? அப்புறம் தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி நல்லா வதக்குங்க. வதக்கி அப்படியே அழகாக பொன் நிறமாக நல்லா அப்படியே கிறிஸ்பி ஆயிரும். அப்புறம் எடுத்து அரைச்சிக்கிறேன். இங்கே கடையில் இது இருக்குதுமா, நம்ம வீட்டில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் கம்மாமன்னு மணக்கும். அதனால் நான் எப்போவுமே வீட்டில் தான் செய்வேன். சரியா? மார்க்கெட்டில் வாங்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் விற்கிற கடையில் வாங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். கடைக்கெலாம் அப்படி தான் வாங்குவோம். 1 கிலோ 1/2 கிலோ அப்படி தான் வாங்குவோம். இது ரொம்ப பேர் ஊர்க்காரவங்களுக்கு, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. இங்கே இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப குறவுமா. அந்த 2ஆம் ரெசிபி வந்து ரொம்ப குறவு, தெரிய வாய்ப்பில்லை. எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்டா, நான் வந்து கடையில் வியாபாரத்தில் இருந்தனால நான் இந்த ரெசிபியெல்லாம் கற்றுக்கிட்டேன். சரியா? என் மக வந்து என்னை விட அருமையாக இதெல்லாம் செய்கிறாங்க. அவங்களும் ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க லாய் டிஷ் எல்லாம். ப்ரெஷர் குக்கர்லேயும் இப்போ 3 விசில் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அதே கடாயில் மாற்றி வச்சுக்கிறோம். மூடி வச்சுக்கிறோம். கடாயும் வச்சிரும். மூடி வச்சுக்கிட்டு அப்புறம் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து எடுத்து ஊற்றுங்க, இல்லைன்னா கழுவிடுங்க. அவ்வளோதான். அது நல்லா இறச்சி வந்து 3/4 வேக்காடாக வெந்துருச்சு. நான் முழு வேக்காடை வேக வைக்கலை. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த மசாலா ஃபுல்லாக, அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த இறச்சி வந்து உறிஞ்சணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து தீயை வந்து மெதுவாக வச்சு நம்ம வேக விடணும். எண்ணெய் வந்து நம்மளுக்கு மேலே வரணும். நான் இப்போ தான் சராயை போடுறேன். சராயை வந்து சமயத்தில் வந்து அரைச்சும் போடலாம், அது உங்களோட விருப்பம். எனக்கு அது சரியாக பிடிக்காது, அதனால் நான் வந்து மேலே தான் போடுவேன். இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது என்ன பொருள் தெரியுமா? அந்த தேங்காய் பூ வறுத்து வச்சுருக்கிறோம்ல, அதுதான். கடையில் இருக்கும், பேக்கெட்டில் இருக்கும். நான் வந்து எப்போவுமே சொந்தமாக தான் செஞ்சுக்கிறோமா. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிக்கிறேங்க. இதுக்கு மேலே எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம். ஒரு சுற்றிக்கிறேங்க. சுத்தாமல் கூட இப்படி கையில் கூட இப்படி நொறுக்கி கூட போடலாம். அந்தளவுக்கு கிறிஸ்பியாக நான் வறுத்து வச்சுருக்கிறேன். நல்லா அழகாக ப்ரௌன் கலர். நீங்கள் இன்னும் கொஞ்சோன்னு பிளேக்காக நீங்கள் வறுத்து வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து கறியிருமேன்ட்டு நான் வந்து என்ன செஞ்சேன், இதையே வறுத்து வச்சுக்கிட்டேம்மா. அவ்வளோதான். இதை வந்து அப்படியே ஒரு சுற்றில் நம்மளுக்கு வந்து நல்லா அரைஞ்சிரும். நம்ம சுத்தாமல் கூட போடலாம். நம்ம இப்படியே போட்டு பழகிட்டதுனால அதையே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது இருக்கட்டும். நல்லா அது வந்து தண்ணி வற்றின பிறகு இதை நம்ம கடைசியில் போடணும். அதுக்கப்புறம் மஞ்சள் இலையை பொடிசாக வெட்டி வச்சுக்கிறேங்க. நார்த்தங்காய் இலையும் பொடிசாக வெட்டி வச்சுக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் பொடிசாக வெட்டினாலும் ஓகே தான், வெட்டி வச்சுக்கிறேங்க. இதெல்லாம் கடைசியில் நம்ம போடுறது. இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். சரியா? இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து கீழே வற்றணும். இது வந்து எதுக்கு தெரியுமா பெஸ்ட்டு நல்லாயிருக்கும்? நெய்ச்சோறு. கல்யாணத்துக்கு பார்த்தா நெய்ச்சோறு, நாசிமிங்கான்னு சொல்லுவோம். நெய்ச்சோறு இந்த 2ஆங்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு தொட்டுக்கிற கூட நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. அச்சார் எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். நான் வந்து கொஞ்சம் குழக்குலண்டு இருக்கையிலேயே அடுப்பை அடைச்சிட்றேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வற்ற வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக. இது வந்து சுண்ட வைக்க அப்படி ஒரு டேஸ்ட்டு கொடுக்குமா இந்த 2ஆங்கிற இது. அவ்வளோதாம்மா. எனக்கு வந்து இதுவே குழக்குலண்டு இருக்குது. இப்போவே பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வற்ற விட்டால் நம்மளுக்கு ராத்திரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் பத்தாது. அதனால் நான் வந்து இதோடு நான் வந்து அடுப்பை அடைக்க போகிறேன். இப்போ அடைக்கலை, கிரிசியை போட்டு கிண்டி விட்டுட்டு அப்புறம் அடைப்பேன். சரியா? நீங்கள் இன்னொரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த இறைச்சி, அந்த மசாலா எல்லாம் அப்படி தனித்தனியாக அப்படி மிதப்பாங்க. அது இன்னும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். கிரிசி வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. சரியா? 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கூட நீங்கள் போடலாம். கிரிசி போடுச்சுன்னா நல்லா கமகமாக நல்லா மணக்குமா. இன்னும் கொஞ்சம் பிளேக்காக வறுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆணை வந்து நம்மளுக்கு அந்த கிரேவி வந்து நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் பிளேக்காக இருக்கும். சரியா? நெய் சோத்துக்கு நல்லாயிருக்கும், தேங்காய் சோத்துக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே உள்ள லெம்மாங், அதாவது கவுனி அரிசியில் மூங்கிலில் வச்சு சுடுவாங்க, அந்த லெம்மாங்கு நல்லாயிருக்கும். குத்துப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். குத்துப்பாட்டுனா அதுவும் கவுனி அரிசி தான் அவிக்கிறது. சரியா? அது வந்து எப்படின்னா உங்களுக்கு அவிக்கிற இதெல்லாம் பேக்கெட்லாம் ஊரில் கிடைக்காது. நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு இருந்தால் கவுனி அரிசியை வந்து என்ன செய்யுங்க, ஒரு கோலைக்கு ஒரு பழ தேங்காய் பழ போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு இதில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒரு நல்லாயிருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரே ஒரு பண்டாணி இலையை போடுங்க. அவ்வளோதாம்மா. எண்ணெய் வந்து லைட்டாக தான் நம்மளுக்கு மேலே வந்திருக்கு. இன்னும் நல்லா நம்மளுக்கு வரலை, ஏன்னா நம்ம வந்து குழக்குலாண்டே அடைச்சிட்டோம். சரியா? அதோட நார்த்தம் இலை, மஞ்சள் இலையை தூவி விட்ருங்கம்மா. இப்போ அடுப்பை அடைச்சிட வேண்டியது முடிஞ்சிருச்சு. இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கம்மா, அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும். நீங்கள் கோழியில் செய்யலாம், இறைச்சியில் செய்யலாம், பன்னீரில் செய்யலாம். அந்த சோயா இது இருக்குல்ல, அது இந்த வெஜ்ஜோட அது கூட நீங்கள் செய்யலாமா, அது உங்களோட விருப்பம். ஆனால் இதே மசாலா, இதே பொருளை நீங்கள் போடுங்க. எந்த சுவையுமே உங்களுக்கு மாறாமல் மலேசியன் ரெசிபி அருமையாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. சரியா? அவ்வளோதாம்மா. இதுக்கப்புறம் நான் தேங்காய் சோறு இன்றைக்கி ஆக்கி வச்சுருக்கிறேன். அந்த தேங்காய் சோத்தோடு நாங்கள் இதை வச்சு சாப்பிட போகிறோம். இதுக்கு அச்சார் எதுவுமே தேவையில்லை, இதுவே போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஏற்கனவே கோழியில் வந்து இதை நான் போட்டிருக்கிறேன், அந்த லிங்கையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.